தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஈரோட்ல இருந்து நித்யானந்தம் இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. சார் வணக்கம் சார். எஸ் சார், சிஜேபி ப்ரொடெஸ்ட் இன்னும் மத்திய அரசு அது ரொம்ப ஃபாஸ்டா அது நடவடிக்கை எடுத்திருக்கணுமா அப்படிங்கறத பத்தி உங்களோட விளக்கம் வேணும் சார். தேங்க்யூங்க. அது ரொம்ப நாள் அது ஃப்ரீயா விட்டதுனாலதான் அது இவ்வளவு தூரம் இஷ்யூ ஆனதுனா அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம சிஜேபியோடைய ப்ரொடெஸ்ட்ல ரொம்ப தீவிரமான ஆக்ஷன் எடுத்திருக்கணுமா, இன்னும் கடுமையான ஆக்ஷன் எடுத்திருக்கணுமா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். கேட்பது ரொம்ப ஈஸி, ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். அதுதான் ரொம்ப முக்கியம். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்றார். நம்ம இந்த உங்களுக்கு தெரியும், பீகார்ல ஒரு இடத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு AK-47 எடுத்துட்டாரு. டெல்லியில ஒருத்தர் பெல்லட் குண்ட போட்டார். ஒரே ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் தான். ஆனா அந்த இன்சிடென்ட் எவ்வளவு பெருசா பூதாகரம் ஆச்சுங்கிற பாக்குறோம். ஏன்னா எதிர நிக்கிறது மாணவர்கள் போர்வையில சிலர், இப்படி சமூக விரோதிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாருமே லைன்ல இருக்கிறாங்க. ஒரிஜினலான மாணவர்கள் இருக்காங்க, மறந்து முடியாது. டெல்லி போலீஸ் ஒரு பெரிய பட்டியல போடுது. கற்பழிப்பு வழக்குகள், பாலியல் வழக்குகள், அடிதடி வழக்குகள், கொலை வழக்குகள், எவ்வளவு பேர் இருந்தவங்க எல்லாம் ஃபேஸ் ட்ரேசிங் மூலமா அவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க எவ்வளவு பேர் அங்க இருந்தாங்க அந்த போராட்டத்துல. சோ அவங்க எல்லாம் ஊடுருவத்தான் செய்வாங்க. ஆனா எல்லாருமே குற்றவாளிகள் கருதிட முடியாது. நிறைய மாணவர்களும் சமுதாய சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்களும் ஒரிஜினலா டெடிகேட்டடாவே இந்த எஜுகேஷன்ல கலந்துக்கிறவங்க கூட இருந்திருக்காங்க. சோ நீங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை அப்படி சொல்லமா போயிட முடியாது. அது போக இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போது அது எங்க எப்படி வெடிக்கும்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, வேற வேற மாநிலங்கள் அது விஸ்தரிச்சுட்டே போயிடலாம். உங்களுக்கு நினைவுல இருக்கும், கோவிட் பீரியடுக்கு முன்னாடி இந்த CAAக்கு எதிரான போராட்டம் பெரிய அளவில் இந்தியா முழுக்க வெடிச்சிருச்சு. அது ஒரு கெட்டதுல ரொம்ப துயரத்துல ஒரு ஆறுதலான விஷயமா அது கோவிட் பீரியட்னால லாக்டவுன்ல வந்தனால அங்க CAA ப்ரொடெஸ்ட் நடக்கல. ஆனா அது இந்தியா முழுக்க விஸ்தரிச்சுட்டே போச்சு. அது என்ன செய்யறது தெரியாம ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. அந்த மாதிரி இந்த பீரியட்லயுமே பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய ஆக்ஷன் டிஃப்யூஸ் பண்ணக்கூடியதா இருக்குதா, இல்லாட்டி வெடிக்கக்கூடியதா இருக்கான்னு பார்க்கணும். அந்த வகையில தர்மேந்திர பிரதான ராஜினாமா பண்ண சொல்லி அந்த கொதிப்புகளை அடக்கி இருக்காங்க. இன்னமும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கட்டாயமா உச்சநீதிமன்றம் சொன்னது போல, மத்திய அரசுடைய முடிவை போல வன்முறையில ஈடுபடாத அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்கள் அத்தனை பேர் மீதும் வழக்கு வாபஸ் பெறப்படும். குற்ற பின்னணி கொண்டவர்கள், குற்றத்தில் ஈடுபட்டவர்களுடைய வழக்கு வாபஸ் வராமல் தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த வயசுல கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டாக்டிக்கலா தான் டீல் பண்ணிச்சு நான் நினைக்கிறேன். மோடி, அமித்ஷாவும் கடந்த காலம் என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார். அவருக்கே வயது 56. இது குறித்து அப்படின்னு Facebookல இருந்து சசிகாந்த் கேட்டிருக்காரு. 56 வயசு அப்படிங்கிறதுனால வயதானு சொல்லிட முடியாது. 75 வயசு திரு மோடி அவர்களுக்கு ஆகிறது. 75 வயசுலேயே ஒரு ஆக்டிவா இருக்கான்னு பார்க்கணும். அவரோட 1-2 வயசு மூத்தவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கும் சூப்பர் ஸ்டாரா பல படங்கள் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கிறோம். அவரை விட 10 வயது மூத்தவர் ஆசிரியர் திரு வீரமணி அவர்கள், திராவிடர் கழக தலைவர். அவர் இன்னும் ஆக்டிவா இயங்கிட்டு இருக்கான்னு பார்க்கிறோம். ஸோ ஏஜ் இஸ் ஏ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெறும் நம்பர் தான். அது அதுல ஒன்றும் பெரிய விஷயம் சொல்லுவாங்க. அதனால 56 வயசு ராகுல் காந்திக்கு ஆயிடுச்சுங்கனால நம்ம அவருக்கு வயசானவர், அவரே வயசானவர், அவர் என்ன சொல்றது பார்க்க முடியாது. யாரு கண்டெம்பரரியா கரண்டா இருக்கிறான்னு பார்க்கிறோம். இப்போ திரு கமலஹாசன் அவர்கள் பொலிட்டிக்கலா அவுடேட்டா போய் நிற்கிறார். திரு விஜய் அவர்கள் பொலிட்டிக்கலா அப்டேட்டா நிக்கிறார். அப்போ கமலஹாசன் அவர்கள் மாபெரும் நடிகர். அவருடைய வியூவர்ஷிப், அவருடைய ரேட்டிங், அவருடைய பழக்கம், அவருடைய பாப்புலாரிட்டி எல்லாமே திரு விஜய் அவர்களுடைய குறைஞ்சது இல்லை. ஆனா திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வென்று நின்று முதலமைச்சராகவே காய்ச்சி நிற்கிறார். ஆனா அவர் திமுக கூட்டணி சேர்ந்து அவங்களோட தயவோட MP ஆகி ஒரு MLA MP கூட இல்லாம முடிஞ்சு அவங்களுக்கு சீட்டு கூட போன எலெக்ஷன் இல்லாம போய் ஒரு சேலஞ்சிங்கான நிலைமையில இருக்காரு. ஸோ ஒருத்தர் அப்டேட்டடா அவுடேட்டாங்கிறது ஏஜை பொறுத்து இல்ல, அவங்க எடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டிசிஷனை பொறுத்தது. அந்த வகையில காங்கிரஸ் தான் இன்னைக்கு இரலவெண்டான ஒரு கட்சியா மாறி நிக்குது, மக்கள்கிட்ட இருந்து விலகி நிற்கிறதே தவிர பாஜக இல்ல. பாஜக இன்னைக்கு இந்தியாவில் ஆள்கிறது. 240 MP சீட்டுகளை தான் தனியாக மட்டுமே வைத்திருக்கிறது. 22 மாநிலங்கள்ல ஆளும் கட்சியா இருக்கிறது. ஆளுங்கட்சியாகவும் கூட்டணி கட்சியாகவும் இருக்குது. அப்ப பிஜேபி தொடர்ந்து வளர்ந்து உலகத்திலேயே அதிகமான மெம்பர்களை கொண்ட மோர் தென் 11 crores மெம்பர்களை கொண்ட கட்சியாக, உலகத்தின் மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறது. இப்படி எல்லா இடத்துலயும் பிஜேபி வளர்ந்து கொண்டே இருக்கிறது, காங்கிரஸ் தளர்ந்து கொண்டே இருக்குன்னு பார்க்கணும். சோ காங்கிரஸ் தான் ஏஜ் ஓல்டு பார்ட்டியா நம்ம பார்க்கணுமே தவிர பாஜகவே அல்ல. சார், அடுத்த கேள்வி. ராமர் கோவில் காணிக்கை முறைகேடு குறித்து உங்கள் கருத்து? விசாரணை சரியாக செல்கிறதா அப்படின்னு Facebookல இருந்து மதுசூதனன் கேட்டிருக்காரு. நமக்கு ராமர் கோயிலுடைய மோசடி, உண்டியல்ல டொனேஷனா வேறு வேறு விதமாக கொடுத்த மோசடி பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். இந்தியர்களுடைய, இந்துக்களுடைய 500 ஆண்டு கனவு அந்த ராமர் கோவில், 150 ஆண்டுக்கான சட்ட போராட்டம்,
கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுக்கான தெருவுல இறங்கி போராட்டம். அப்படிப்பட்ட தலைமுறையா போராடி 500 ஆண்டுகள்னா ஜஸ்ட் இமேஜின். யார் போராடினாங்க கூட தெரியாது. நமக்கு வந்து சுதந்திர போராட்டங்கிறதே 200 வருஷம் தான் பிரிட்டிஷ்ல இருந்து. ஆனா ராமர் கோயிலுக்கான போராட்டம் 500 வருஷம். கேஸ் மட்டுமே 150 வருஷம். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். கோர்ட்ல இருந்து கேஸ். அப்ப வந்து எவ்வளவு தீவிரமான ஒரு போராட்டமாக நமக்கு வந்து முக்கியமான விஷயமாக ராமர் கோயில் இருந்தது, கனவாக இருந்தது. ராமர் கோயில் வந்து இந்தியாவில் வடுவூர்ல பிரமாதமான ராமர் இருக்கார், மதுராந்தகத்துல அழகான ராமர் இருக்கார். இவ்வளவு ராமர்கள் வந்து இந்தியா முழுக்க இருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா ராமர் பிறந்த அந்த பூமியில், அந்த இடத்தில், அது வந்து அது புண்ணிய பூமியில் அந்த இடத்துல அவருடைய கோயில் அப்படிங்கிறத முக்கியமான கேள்வி இருந்துச்சு. அப்ப அந்த கோயில்ல நிர்வாகிகளாக இருந்து அதுல மோசடி பண்ண முடியும்னா அவர்களாம் மனசாட்சி கொண்டவர்களா, இறைவன் மீது பக்தி கொண்டவர்களா, காசு அடிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக கொண்டவர்களா, பணம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யுமா அப்படிங்கிறது ஒரு பெரும் துயரமா இருக்கிறது, பேரதிர்ச்சியா இருக்கிறது. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எந்தவித பாரபட்சமும் இறக்கமும் இல்லாமல். இதனால பிஜேபிக்கு ஏதோ கெட்ட பேர் வந்துருமோ நம்ம பார்க்கணும். அவருடைய பிஜேபியுடைய மந்திரிகளோ எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ கிடையாது. அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். நியமிக்கப்பட்டவர்கள் தவறு செய்யலாம். நம்ம புரிஞ்சுக்கணும். நீட் கேள்வித்தாளை திரு தர்மேந்திர பிரதானோ, அவருடைய உறவினர்களோ, நண்பர்களோ, அவருடைய கட்சியினரோ கூட வெளியிடவில்லை. யாரோ சில ஆசிரியர் பெருமக்கள் மொழி மாற்றம் செய்வதற்காக வைத்திருந்த போது நம்ம கையில கொஸ்டின் பேப்பர் இருக்குது அப்படிங்கிற ஒரு நப்பாசையில, தப்பாசையில அதை மாத்தி அவங்க வந்து வித்துட்டாங்கன்னு பாக்குறோம். சோ வந்து அவர் தர்மேந்திர பிரதான் வந்து அந்த இடத்துல பதவி விலகினாருங்கிற பாக்கணும். அப்போ வந்து ராமர் கோயில் விஷயத்தை திரும்பவும் அரசியலாக்கிட்டு வேற விதமா கொண்டு போறதுக்கு யூபியில அகிலேஷ் யாதவ் கட்சி முயற்சி பண்ணிட்டு இருக்கு பாக்கணும். சமாஜ்வாடி கட்சி அவங்க வந்து எலெக்ஷன் வருதாங்க அடுத்த வருஷம். ஆனா அந்த முயற்சி இருக்கும். அவ அதை தாண்டி கொண்டு பாக்கணும். விசாரணை சரியாக சென்று கொண்டிருக்கிறது. சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பணம் பறிமுதல் செய்யப்படும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நம்புகிறோம். சரியான திசையில் தான் போகணும் எதிர்பார்க்கலாம். நடந்த சிஜேபி போராட்டம் நாட்டிற்கு நல்லதா? இதுபோல் அனைவரும் அவர்களுக்கு வேண்டியதை போராடி பெற்றுக் கொள்ளலாமா? ட்விட்டர்ல இருந்து லதா கேட்டிருக்காங்க. போராடி பெற்றுக்கொள்வது வந்து ஒவ்வொருத்தருடைய உரிமை. போராட்டம் வந்து அரசமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உத்தரவாதம். அதனால போராடுவது தப்பில்லை. வன்முறை கலந்திருக்கலாமா அப்படின்னா கட்டாயம் அனுமதிக்க முடியாது. வன்முறைக்கு சட்டத்திலும் அரசமைப்பிலும் எங்கேயுமே இந்த நாட்டிலும் இடம் இல்லைங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். யாரும் மீதும் வன்முறையோடு செயல்பட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறோம். 32 நாட்கள் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் அமைதி வழியில் போராட்டம் நடத்திய போது, ஜந்தர் மந்தரத்துல போராட்டம் நடத்திய போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை தாண்டி இவங்க வெளியே போய் வந்து பாராளுமன்றத்தை நோக்கி இவங்க வந்து மறியல் பண்ண போது அந்த பிரச்சனை வந்துங்கிற பார்த்தோம். சாலையை மறித்தார்கள், விஐபிகளை மறித்தார்கள், பெரியவர்களை தடுத்தார்கள், பொதுமக்களை வரவிடாமல் செய்தார்கள் அப்படின்னு இல்லாமல் இருக்கும்போது அங்க வந்து அந்த பிரச்சனை வந்துச்சுங்கிற பார்க்கணும். சோ கட்டாயமாக போராட்டம் சரி, போராடுவது தவறே கிடையாது. அது ஒவ்வொருத்தருடைய உரிமை அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா அந்த போராட்டத்தில் வன்முறை கலந்தா அது ஏற்கவே முடியாங்கிற பார்க்கிறோம். சிஜேபி போராட்டத்தில் நியாயம் இல்லை அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறோம். அவர்கள் வந்து நீட்டை காரணம் காட்டி அரசை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். அவர்கிட்ட ரொம்ப தெளிவாக அந்த போராட்டம் முடிந்தோடனே ரொம்ப தெளிவாக அவர்கள்ட்டே கேட்கப்பட்டது, ஏங்க பஞ்சாப்ல பேப்பர் லீக்காம், ஜார்க்கண்ட்ல பேப்பர் லீக்காம், அங்கெல்லாம் போவீங்களா அப்படின்னும் போது பதிலே சொல்லல அப்படிங்கிற பார்த்தோம். கார் கண்ணாடி ஏற்றி விட்டு கிளம்பினாங்கன்னு பார்க்கிறோம். அதனால வந்து ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இதன் மூலமாக அவர்கள் டீஸ்டபிளைஸ் பண்ண விரும்பியது இந்திய அரசையை தவிர பாஜக அல்லாத மாநிலங்கள் அரசு இல்ல. உங்களுக்கு நினைவுல இருக்கும், நீங்க அந்த பேட்டியை திரும்ப எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். சாணக்கியாலும் இருக்குது. நான் எங்களுக்கு வந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், கல்வியில சீர்திருத்தம் கொண்டு எல்லாம் சொல்லிட்டு பாஜக ஆளும் மாநிலங்கள்ல போடப்பட்ட எஃப்ஐஆர்களை திரும்ப பெறணும்னு சொன்னாங்க. ஏன் டிவிக்கு ஆளக்கூடிய தமிழ்நாட்டுல, காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகால, காங்கிரஸ் ஆளக்கூடிய கேரளால வந்து அவங்கள கேஸ் வாபஸ் ஆகணும் ஏன் சொல்ல? அப்ப பாஜக தான் குறிவைக்கப்பட்டிருக்குங்கிறது எளிமையாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். வருங்காலத்தில் திமுக பாஜக கூட்டணி அமையலாம் என்று பலமுறை சொல்லியிருக்கீர்கள். ஆனால் சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற நிகழ்வுகள் அதை நோக்கி செல்லவில்லையே. ட்விட்டர்ல இருந்து விஜய்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க. திமுக பாஜக மட்டும் இல்ல, திமுக அதிமுகவுமே நம்ம சொன்னோம் எல்லாமே வந்து வரும் போகும். எதனால இவங்க தான் அலைன்ஸ் வருவாங்க, இவங்க அலைன்ஸ் வரமாட்டாங்க நம்ம சொல்ல முடியாது. யாருனாலும் சேரலாம். திமுகவை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாஜகவோட அலைன்ஸ்ல இருந்த கட்சி தான். 2001 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வந்தது. ஆனா அந்த நேரத்தில் திமுக பாஜக தான் கூட்டணி இருந்தாங்க அப்படிங்கிற மறந்துட முடியாது. சோ வந்து கூட்டணி சேர மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கூட்டணி சேர்வதற்கு நேரடியாக போய் அலைன்ஸ்ல சேரணுங்கிற அவசியம் இல்லை. இப்பதான் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி பேச ஆரம்பிச்சிருக்குது. பாமக மாத்தி பேச ஆரம்பிக்கு. நாங்க கூட்டணியிலிருந்து விலக தேர்ந்து சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தையை வந்து திரு அன்புமணி ராமதாஸ் சொல்றாருன்னு பாக்குறோம். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிறேன். காங்கிரஸ் கட்சி தலைவர் மேகதாது பிரச்சனை பத்தி பேசுறதுக்கும் இவர் என்டிஏ கூட்டணி விலகிறதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஆனா அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதிமுக கூட்டணி வந்து மேகதாது பிரச்சனையில அதிமுக தன்னுடைய கூட்டணி கட்சியான பாஜக விமர்சிக்கிறது அது உண்மை இல்லை என்று தெரிந்த பிறகும் கூட அந்த மாதிரி வந்து
இவங்க வந்து எல்லாருக்குமே விவரம் தெரிஞ்சுமே கூட அந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து ஏடிஎம்கே வெளியே போச்சு அப்படின்னா டிஎம்கே உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ உள்ள வரணுங்கிறது நேரடியாக கை உலுக்கி அலையன்ஸா தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாம், மறைமுகமா ஆதரவு கொடுக்கலாம், வெளிநடப்பு பண்ணி ஆதரவு கொடுக்கலாம். அது மாதிரி வேறு விதமான நிறைய மல்டிபிள் வேரியஸ் சப்போர்ட்ஸ் இருக்குது. எந்த சப்போர்ட் சிஸ்டத்தை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். பிஜேபியும் அவசரப்பட்டு காய் நகர்த்தாது. அவங்களுக்கு வந்து ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே போனா டிஎம்கே வரும்னா அவங்களுக்கு பலம் தான். ஏன்னா ஏடிஎம்கே விட அதிகமான எம்எல்ஏக்கள் டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே அதிகமான எம்பிக்கள் டிஎம்கே இருக்கு. அதனால வந்து பிஜேபி வந்து டிஎம்கேக்கு எதிராக வந்து போய் நிக்கணும்னு சொல்ல முடியாது. டிஎம்கேக்கும் பிஜேபியோட சப்போர்ட் தேவைப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து அவங்க எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க, டெல்லியிலேயே அவங்க வந்து ஆளுங்கட்சியா இல்ல, தமிழ்நாட்டிலே ஆளுங்கட்சியா இல்லங்கும் போது டெல்லியோட சப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சா அவங்களுக்கு தான் ஆதாயம் தான். ஸோ பொலிட்டிக்கலா அவங்க வந்து கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிற்கும். பட் அவங்க எப்படி செய்யறாங்கன்னு we have to wait and watch.